ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லி தோசை மாவுலாம் இல்லாத சமயத்தில் 10 நிமிஷத்தில் வாய்க்கு நல்ல ருசியாக நல்ல மொறுமொறுன்னு சுவையான தோசை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த டம்ளரில் தான் அளவுகள் அளந்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துங்க. ரவை வந்து நான் இன்னைக்கு பாம்பே ரவை, அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த ரவை பயன்படுத்தியிருக்கேன். அடுத்ததான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு பச்சரிசி மாவு தான் பயன்படுத்துகிறேன். இடியப்பத்துக்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து 3 டம்ளர் அளவுக்கு பொருட்கள் சேர்த்துருக்கோம், அதனால டபுளாக வந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கேரட்டை நல்லா துருக்கிட்டு எடுத்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், கடைசியாக 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கடைசியாக ஒரு 2 கரண்டி மாவு அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அடியில் தங்கின மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோசை ஊற்றும் போது மாவை நல்ல ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற்றணும். இப்போ தவா வந்து நல்ல ஹீட்டாக இருக்குது. தோசைக்கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும். கொஞ்சம் மிதமான சூட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வெளிப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு வாங்க. சென்டர்லேருந்து ஊற்றக்கூடாது. மறுபடியும் உள்ள இப்படி ஊற்றிடணும். அடுத்ததா இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் எல்லாம் அதையும் லைட்டாக இப்படி தூவி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே வேகட்டும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரவா தோசை மாதிரியே இருக்கும், ஆனால் இது ரவா தோசை கிடையாது. ரவா தோசையில் வந்து மிளகு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர் இதெல்லாமே சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்து பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெங்காயம்லாம் போட்டிருந்தோம்ல அதை லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு ஓரங்கள் எல்லாமே நல்ல மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தாங்க ஆகும் இதை செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு தோசை அப்படியே எப்படி மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கூட தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான தோசை இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.